சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு துளி கூட நெய் சேர்க்காம வாயில் வைத்த உடனேவே கரையக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிட்ற மைசூர் பாக்கு டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவு கருகிடாத மாதிரி நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. மாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. மாவு நல்லா வறுபட்டு வாசனையும் வருது. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு சல்லடையில் இதை சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடைக்கு மாற்றிக்கலாம். நாம் மாவை வறுத்ததுனால இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம அப்படியே மைசூர் பாகு செஞ்சிட்டோன்னா மைசூர் பாகு கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம நல்லா சலிச்சுக்கிறோம். இந்த மாதிரி கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நாம் சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கப்பில் தான் ஒரு கப் மாவு எடுத்துருந்தோம். அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். நம்ம ரேஷனில் கொடுக்குற பாமாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி வாசனை வர்ற எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்புறம் அந்த வாசனை நம்ம மைசூர் பாகுலேயும் வரும். நாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு மைசூர் பாகு செய்யும்போது நம்ம மைசூர் பாகு நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்டி எதுவுமே விழாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் கூட எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு மைசூர் பாகு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இதே கப்புக்கு தான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம். அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் சேர்த்துருக்கிற சர்க்கரையே சரியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை கப் அளவு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை கப் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை எடுக்கிறதுல பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி பதம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு லைன் ஃபார்ம் ஆகி கட் ஆகுது. இந்த அளவுக்கு நமக்கு பதம் வந்தால் போதும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மைசூர் பாகு ஹார்டாயிரும். இந்த டைமில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கைட்டு கலந்து கொடுத்துட்டு இன்னொரு கையில் நம்ம கடலை மாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம கடலை மாவு நல்லா வெந்து நமக்கு சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கையெடுக்காமல் நல்லா கலந்து மட்டும் கொடுத்துட்டே இருங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா அழகாக அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வெள்ளையாக வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம மைசூர் பாகுடைய பதம் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இப்படி மாவு அள்ளி இப்படி விட்டோம்னா ரிப்பன் மாதிரி அப்படியே கட்டாயி விழணும். இந்த பதத்துக்கு வந்தால் மாவு வெந்து சரியான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கையில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் அப்படின்னா அழகாக இப்படி உருண்டு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம மைசூர் பாகுடைய பதம் பெர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிச்சு. நாம் இதை உடனே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த டைமில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற நெய் மைசூர் பாகு டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடச்சிரும். நாம் இன்றைக்கி ஒரு துளி கூட நெய் எதுவுமே சேர்க்காமல் நம்ம மைசூர் பாகு பண்ணுறோம். அதனால் நான் நெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரேக்கு நாம் ரெடி பண்ண மைசூர் பாகை மாற்றிக்கலாம். பாருங்கள், அப்படி விழும்போதே இவ்வளோ அழகாக சுருண்டு விழுதுன்னு. இந்த ட்ரேக்கு மாற்றிட்டு இது லைட்டாக நம்ம இப்படி டேப் பண்ணி விட்டுலாம். சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக பண்ணுங்கள். லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
இது வந்து நல்லா ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரமாவது நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ட்ரேக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஃப்ளாட்டான டிஃபன் பாக்ஸ் இல்லைனா தட்டில் கூட நீங்கள் மாற்றி ஊற்றிக்கலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மைசூர் பாகு கொஞ்சம் கூட சூடே இல்லை, நல்லா ஆறிடுச்சு. நம்ம சைடில் ஒரு கத்தி வச்சு நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடலாம். இந்த ட்ரே மேலே ஒரு பிளேட்டை அப்படியே தலைகீழ கவிழ்த்து நம்ம அப்படியே திருப்பிடலாம். லைட்டாக நம்ம இந்த ட்ரேயை தட்டி விட்டோன்னா அப்படியே அழகாக வெளியில் வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், நான் கட் பண்ணும்போதே கத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே உள்ளே போகுதுன்னு. பாருங்கள், நம்ம மைசூர் பாகு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குகிற மைசூர் பாகு மாதிரியே தான் இருக்குது. பிச்சு காமிக்கிற பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கூட நரநரனே இல்லை. நீங்களும் இந்த சாஃப்டான ஒரு துளி நெய் கூட சேர்க்காத மைசூர் பாகு வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சமையல் எவ்ரிடேவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.